வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மடிக்கணினி வாங்க போறோம். என்னோட நேம்லாம் இதுல லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதிர்ஷ்டவசமா என்னோட நேம் இதுல வந்திருக்கு. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்ல, அதை வாங்கிட்டு வர ஒருத்த மூஞ்சியிலையும் புன்னகை பாயாசமா ஒழுகுது. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, சில நண்பர்களுக்கு கிடைக்கல. அதுல முக்கியமா இப்ராஹிம் நண்பருக்கு கிடைக்கல. டே இப்ராஹிமே, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஆக மொத்தத்துல உனக்கு கிடைக்காது. முதலமைச்சர் ஐயாக்கு ஒரு கோரிக்கை, எங்களுக்கு கொடுத்த மாதிரி மத்த மாணவர்களுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ராஹிம்லாம் எங்களை பார்த்து சாபம் வர்ற அளவுக்கு மனசு நொந்து போயிருக்கான். மடிக்கணினியே பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துன அப்புறம் பிள்ளையார் சொல்லி போடும் விதமா ட்ரேடிங் வியூ டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தா டவுன்லோட் ஆகல. சிஸ்டம்ல எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஆல்ரெடி ஒரே ஜிமெயில்ல 2 லேப்டாப்லயும் ஒரு போன்லயும் இந்த அக்கௌண்ட் லாகின்ல இருக்கனால இந்த லேப்டாப்ல டவுன்லோட் ஆகல. நியூ இயர் செஷன் ஓபன் ஆக டைம் ஆயிடுச்சுன்னு பழைய லேப்டாப் எடுத்து அனலைஸ் பண்ணேன். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் லேர்ன் பண்றதுல நாள் 43, கோல்டுல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் எடுத்தேன். இப்போ 15 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுக்க போறோம்னா 4 ஹார்ல தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். 4 ஹார்ல ஃபார்ம் ஆனா இந்த செல் சைடு ஆர்டர் பிளாக் தொட்டு ஃபார்ம் ஆனா செல் சைடு ஃபேர் வேல்யூ கேப். நண்பர்களே, சேம் 4 ஹார்ல ஃபார்ம் ஆன செல் சைடு ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக் மாதிரியே 15 மினிட்ஸ்லயும் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இந்த இடத்துல தான் நமக்கு 1:2 RRல செல் என்ட்ரி. மிட் நைட் ஒரு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்றேன். ப்ராஃபிட் எடுக்கல, லாஸும் ஆகல. அதுக்கப்புறம் தூங்க போயிட்டேன். விடிய காலை 5 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறேன், லாஸ் ஆயிருந்துச்சு. நான் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நண்பர்களே. 4 ஹார்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அல்லவா. மார்க்கெட் அந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. 15 மினிட்ஸ்லயே சார்ட்டை பார்த்து 15 மினிட்ஸ்லயே ட்ரேட் எடுத்தங்காட்டினா இந்த நிலைமை. இனி இந்த தப்பை பண்ணக்கூடாது, திருத்திக்கலாம். அவ்வளவுதான் நண்பர்களே. நாளைக்கு பார்ப்போம். பை.